இப்போ வக்ரகதியில் பயிற்சி ஆகிட்டு இருக்கும்போது என்னன்னா பின்னாடி இருக்கிற பாவத்துக்கான பலன்கள் கூட உங்களுக்கு கொடுக்க போறாரு. அப்படின்னா உங்களோட ராசிக்கான பலன்கள் வந்து உங்களுக்கு 65% வந்தா உங்களோட மேக்சிமம் வந்து குரு உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டாரு, நல்லதுதான் செய்ய போறாரு. ஏன்னா அவர் வந்து உங்களோட ராசியில இருக்காரு, அவரோட பார்வையும் நல்லா இருக்குது. டூரிசம் அண்ட் டிராவல் இண்டஸ்ட்ரிக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட், அப்படி ஆன்மீக துறையில இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். ருத்ரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் தவறுகள், தடுமாற்றங்கள், உச்சரிப்பு தோஷங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நம்ம குரு வக்ரகதி பெயர்ச்சி பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். குரு வக்ரகதியில் பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பேச போகிறோம். அதுக்கு முன்னால் வந்து குரு வக்ர பெயர்ச்சின்னா என்ன, அது எந்த விதமான பலன்கள் என்றது கொடுக்க போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பேச போகிறோம். இப்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு வந்து பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது, நார்மலாக பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது 5ஆம் பாவத்து மேலேயும் 7ஆம் பாவத்து மேலேயும் 9ஆம் பாவத்து மேலேயும் பார்வை வைப்பார். அதனால குரு அவர் இருக்கிற ராசியோட பலன்கள் எந்த பாவத்தில் இருந்தால் அந்த ராசியோட பலன்களும் கொடுப்பாரு. அந்த ராசியிலிருந்து 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் 9ஆம் பாவத்துக்கான பலன்களும் கொடுக்க போகிறாரு. இப்போ வக்ர பெயர்ச்சி என்ன, ரிவர்ஸ் டிரான்சிட் அப்படின்னா குரு வந்து பின்னால் நடக்க போகிறாரான்னா அப்படி இல்லை. நமக்கு சாதாரணமாக வந்து பொதுவாகவே இந்த யூனிவர்ஸ் சோலார் சிஸ்டத்தில் நம்ம பார்க்கும்போது பூமி ஆகட்டும் மற்ற கிரகங்கள் ஆகட்டும் ஒரு கக்ஷையில் வந்து சுற்றிட்டு இருக்கும், ஒரு சர்க்கிளில் வந்து சுற்றிட்டு இருக்கும். அந்த சர்க்கிளில் சுற்றிட்டு இருக்கும்போது சில வாட்டி என்னன்னா ஒரு சில கிரகங்களோட ஸ்பீடுன்றது குறையும். அப்போது பூமியிலிருந்து பார்க்கும்போது வந்து அந்த கிரகம் அப்படின்னா இப்போ குரு கிரகம் வந்து பூமிக்கு பின்னால் இருக்கிறது, பின்னால் பயணம் செய்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம வந்து வக்ர பெயர்ச்சியாக பேச போகிறோம். இப்போது வக்ர பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது என்ன, இப்போ குரு பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது வந்து குரு 9ல் இருந்தால் 9ஆம் பாவத்துக்கான பலன்கள் கொடுக்க போகிறாரு. அங்கிலிருந்து வந்து 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் பார்வை வச்சுட்டு வந்து அந்த ராசிகளுக்கான 4 பலன்களும் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அதே வந்து குரு வக்ரமாக பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா பின்னால் இருக்கிற ராசியோட பலன்கள் கூட கொடுக்க போகிறாரு. ஃபார் சப்போஸ் இப்போது குரு வந்து ரிஷபத்தில் பெயர்ச்சி ஆகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ரிஷப ராசிக்காரங்களுக்கு வச்சுக்கோங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு குரு வக்ர பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது ரிஷபராசிக்கு உண்டான பலன்கள் உங்களோட 1ஆம் பாவத்துக்கு உண்டான பலன்களும் கொடுப்பாரு. அப்படியே மேஷத்துக்கு உண்டான பலன்களும் கொடுக்க போகிறாரு, 12ஆம் பாவத்துக்கான பலன்களும் கொடுக்க போகிறாரு. அப்படி மொத்தமாக சேர்த்து 5 பாவத்துக்கான பலன்கள்ன்றது வக்ர பெயர்ச்சியில் நமக்கு கிடைக்க போகுது. இங்கே என்னன்னா மிக்சடு ரிசல்ட்ஸ். அப்படின்னா நமக்கு வந்து நம்ம பின்னால் இருக்கிற பாவத்துக்கான பலன்கள் 12ஆம் பாவம் ரிஷபராசிக்காரங்களுக்கு 12ஆம் பாவம் மற்றும் 1ஆம் பாவம், அந்த பாவம் 2 பாவங்களுக்குமே வந்து கலந்த ஒரு ரிசல்ட்ன்றது குரு வக்ர பெயர்ச்சியில் கொடுக்க போகிறாரு. இதுதான் குருவோட வக்ர பெயர்ச்சி. இப்போ நம்ம வந்து எல்லா ராசிகளுக்கான குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களோட ராசியில் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து உங்களோட ராசியில் வக்ரகதியில் வந்து குரு பெயர்ச்சி ஆக போகிறாரு. இப்போ வக்ரகதியில் பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது என்னன்னா பின்னாடி இருக்கிற பாவத்துக்கான பலன்கள் கூட உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அப்படின்னா உங்களோட ராசிக்கான பலன்கள் வந்து உங்களுக்கு 65% வந்தால் உங்களோட பின்னாடி இருக்கிற பாவம் அப்படின்னா 12ஆம் பாவத்துக்கான பலன்கள் வந்து உங்களுக்கு 35% வர்றதுக்கான வாய்ப்புண்டு. இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல உங்களோட பாடிலி ஹவுஸில் அப்படின்னா உங்களோட மென்டல் ஹாப்பினஸ், உங்களோட ஃபிசிக்கல் ஹாப்பினஸ், ஃபிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கான ஒரு பாவத்தில் வந்து குரு இப்போ பயிற்சி ஆகிட்டு இருக்காரு. அவர் வக்ரகதியில் பயிற்சி ஆகிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி நடக்கும்னா
12th ஹவுஸோட எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபார் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்கு சம்மந்தப்பட்ட கேர் ஏதாச்சும் எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப நாளாக வந்து ஏதாச்சும் ஒரு எயில்மெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் கூட பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தால் இது வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு ரீவிசிட் டைம் பீரியட். அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு பாடிக்கு ஆகட்டும், இல்லாட்டி ஏதாச்சும் பாடி கேர் எடுத்துக்கிறதுக்காக, இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு யோகா பண்ணுறதுக்கு, மெடிடேஷன் பண்ணுறதுக்கு, உங்கள் பாடியை வந்து ஹீல் பண்ணிக்கிறதுக்காக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி பண்ணணும்னு யோசனையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியடில் அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லை ஏதாச்சும் வந்து பாடிக்கு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு எடுத்துகிட்டு இருந்தீங்க, பட் அது பாதியில் வந்து உங்களால் போக முடியாமல் நிப்பாட்டி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து போய் முடிக்கிறதுக்கான டைம் பீரியட் இதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் பாவத்தோட ரிசல்ட்ஸ் கூட இங்கே கொடுத்துட்ருக்காரு. 12ஆம் பாவம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸு எயில்மெண்ட்ஸுக்கான பாவம். ஸோ குரு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ராசியில் பயிற்சி ஆகிட்டு இருக்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. பட் வக்ரகத்தில் பயிற்சி ஆகிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கும்னா ரொம்ப எஃபர்ட்ஸ்ன்றது போடுற மாதிரி இருக்கும். இனிஷியலி சின்னதாக வந்து மேலிஃபிக் எஃபெக்ட்ஸ்ன்றது இருக்கும். என்ன மாதிரின்னா யூஸ்வலி இந்த டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு இந்த ஜலதோஷத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அப்படியே வாட்டர் ரிலேட்டடான ஒரு சில டிசீசஸ், இல்லாட்டி வந்து நமக்கு ஸ்கின் ரிலேட்டடான டிசீசஸ், எயில்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே சில பேருக்கு என்னன்னா நமக்கு பாடியில் ஸ்வெல்லிங்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. ஒபேசிட்டி இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் சப்போஸ் யாராச்சும் வந்து ஒபேசிட்டி இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். பட் மேக்ஸிமம் வந்து குரு உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார், நல்லது தான் செய்ய போறாரு. ஏன்னா அவர் வந்து உங்களோட ராசியில இருக்காரு, அவரோட பார்வையும் நல்லா இருக்குது. இப்போ குரு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட 5ஆம் பார்வையால் வந்து உங்களோட பஞ்சம பாவத்தை வந்து குரு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பஞ்சம பாவம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப நாளாக ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதுக்காக போய் விசாரிச்சுட்டு வேற வந்தீங்க, பட் என்னன்னா கோர்ஸ் சேர முடியாமல் போகுதுன்னா இந்த டைம் பீரியடில் வந்து அந்த கோர்ஸ் சேர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக இன்டர்ன்ஷிப்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இருந்தால் வந்து இந்த டைம் பீரியடில் வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்பு இந்த மாதிரி கேம்பஸ் டிரைவ்ஸ்க்கு எல்லாமே வந்து அப்ளை பண்ணியாச்சு. பட் என்னன்னா இவ்வளோ நாளாக எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு கிடைக்காம இருக்குது, இல்லாட்டி இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணால் எந்த ஒரு பதிலும் வராமல் இருக்குதுன்னா இந்த டைம் பீரியடில் வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுறது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வக்ரகத்தியில் பயிற்சி ஆகிட்டுருக்கும்போது ஒரு சில ரிசல்ட்ஸ்ன்றது நமக்கு ஃபாஸ்ட்டாக கொடுக்க போகிறாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க உங்களுக்கு இந்த கேம்பஸ் டிரைவ்ல அப்படி ஜாப்ஸ்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 7ஆம் பார்வையால வந்து 7ஆம் பாவத்து மேல பார்வை வைப்பார் குரு. உங்களுக்கு 7ஆம் பாவத்து மேல பார்வை வைக்கும்போது வந்து கல்யாணம் ஆகாதவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த டைம்ல வந்து கட்டாயமா அலையன்ஸ் கிடைச்சிட்டு கல்யாணம் இந்த அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதிக்குள்ளே வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஏன்னா 7ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஹவுஸு. ஸோ அவரை வந்து வக்ரகத்தில் பயிற்சி ஆகிட்டு இருக்கும்போது அதே டைரெக்டாக பார்த்துட்டு இருக்காரு இந்த ஹவுஸே. திடீர்னு வந்து உங்களுக்கு அலையன்ஸ் செட் ஆகும், திடீர்னு வந்து உங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சிடும் இந்த ஒரு 4 மாதத்தில். அப்படியே பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்து மேலே பார்வை வச்சுட்டு இருக்காரு. 9ஆம் பாவம்னு பார்த்தீங்கன்னால அது ஞானத்துக்கு சம்மந்தப்பட்ட பாவம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் கோர்சஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க, ஏதாச்சும் ஒரு மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். அப்படியே உங்களோட தொழில் சம்பந்தமாக எக்ஸஸாக கற்றுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே லாங் ஜெர்னிஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் டிரான்ஸ்ஃபர்ன்றது அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். சில பேர் வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்ஃபர் வச்சுக்கிட்டு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் செட்டில் ஆக
ஆகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். பட் குரு வந்து வக்கரகத்தில பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிறதுனால 12ஆம் பாவத்தோட ரிசல்ட்ஸ் கூட கொடுப்பாரு. எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கும். பட் என்னமோ தெரியாத ஒரு மனநிலைமை, நமக்கு திருப்தி குறைவுன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஏன்னா 12ஆம் பாவம்னு பார்த்தீங்கன்னாலே அது வந்து மென்டல்லி எயில்மெண்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட பாவம். ஸோ உங்களுக்கு எந்த விதமான ஒரு கெடுதலும் நடக்காது. பட் நீங்களே கொஞ்சம் அதிகமாக யோசிக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். எதர் மென்டல் ஹெல்த் இல்லாட்டி ஃபிசிக்கல் ஹெல்த்ன்றது இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த ஜலதோஷம் எதாக இருந்தாலும் தண்ணிக்கு சம்மந்தப்பட்ட நம்ம வாட்டர் ரிலேட்டட் ஆன ஒரு எதாக இருந்தாலும் வாட்டர் ரிலேட்டடான ஒரு சில டிசீசஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸு அந்த மாதிரி கூட ஆகலாம். பட் என்னன்னா இந்த டைம் பீரியடில் வந்து கொஞ்சம் எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல தண்ணி கொடுக்கும்போது, ஃபார் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஸோ அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் குடிக்கிறது இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு தண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்து குடிக்கணும். இந்த டைம் பீரியடில் முடிஞ்ச வரைக்கும் வந்து வாட்டர் ரிலேட்டடான டிசீசஸ்ன்றது வர்றதுக்கு காரணம் இருக்கிறதுனால, அதனால கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கும் போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடு அப்படியே வந்து ஃபாரின் லேண்ட்ஸ் ரிலேட்டட் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த டைம் பீரியட் யாருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாடியில ரிலேட்டட் ப்ரொஃபஷன்ஸை பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஃபார் சப்போஸ் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா, இந்த டைம் பீரியடில் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு போட்டியில் பங்கு எடுத்துக்கிட்டு வெற்றிகரமாக அவங்களுக்கு மெடல்ஸ் வாங்குறதுக்கு, பரிசு வாங்குறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பாடி யூஸ் பண்ணிட்டு பண்ணுற எல்லா தொழிலுக்குமே நல்லா இருக்கும். ஃபார் சப்போஸ் இந்த சினிமா ஆக்டர்ஸு, அப்படியே ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸு, ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ்ஸு, இந்த டாக்டர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களும் பாடி கூட டீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படியே வந்து 5ஆம் பார்வையால் 5ஆம் பாவத்து மேலே வந்து அவர் பார்வை வச்சிருக்கிறதுனால இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிறவங்களுக்கு, ஏதாச்சும் ஒரு கோர்சஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டீச்சர்ஸ்க்கு, ப்ரொஃபஸர்ஸ்க்கு, இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். எதாக இருந்தாலும் ஒன்று சொல்லி கொடுக்குற ஒரு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்கும். அப்படியே என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர்ஸ்க்கு வந்து இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 7ஆம் பாவத்து மேலே பார்வை வச்சிருக்காரு குரு. 7ஆம் பாவம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ். ஒரு மனசில் வந்து ரொம்ப நாளாக யாரையாவது நேசிச்சுட்டு இருக்கீங்க, பட் என்னன்னா அவங்க முன்னால் வந்து திறந்து பேச முடியல, உங்கள் மனசில் நினைக்கிறது வந்து திறந்து சொல்ல முடியலன்னா இந்த டைம் பீரியட் வந்து சொன்னால் வெற்றிகரமாக உங்களுக்கு அடுத்தவங்க ஆக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். இது ஃபார் சப்போஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிமோனி ஆப்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அப்படியே வந்து மீடியேஷன் பிஸ்னஸஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹெச்ஆர் மீடியேஷன் பிஸ்னஸ், ஹெச்ஆர் எம்ப்ளாயிஸை வந்து சில கம்பெனிஸ் வந்து ஆன்லைன் மூலமாக எம்ப்ளாயிஸை வந்து ரிக்ரூட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் சப்போஸ் இந்த அப்னா, நௌக்கரி இந்த மாதிரி ஆப்ஸ் எதாக இருந்தாலும் ஒரு மீடியேஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிடில் மேனாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 9ஆம் பாவத்து மேலே வந்து குரு பார்வை வச்சிருக்கிறதுனால டூரிசம் அண்ட் டிராவல் இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். அப்படியே ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாலெட்ஜுக்கு சம்மந்தமாக ஹையர் நாலெட்ஜ், ஆஸ்ட்ராலஜி சொல்லி கொடுக்குறவங்களுக்கு, நியூமராலஜி சொல்லி கொடுக்குறவங்களுக்கு, அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் நடத்துகிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்களுக்கு வந்து உங்களோட சேரிட்டி ஆர்கனைசேஷனுக்கு ஒரு நேம் அண்ட் ஃபேம் கிடைச்சிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் அமைச்சு கொடுக்கும். பட் வக்கர பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது 12ஆம் பாவத்துக்கான ரிசல்ட்ஸ் கூட வர்றதுனால கொஞ்சம் அந்த 12ஆம் பாவத்தோட எஃபெக்ட்ன்றது உங்களுக்கு மன வகையிலேயோ இல்லாட்டி பாடி ரிலேட்டடாகவோ இருக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆன ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தத்தாத்திரேயருக்கு முன்னால் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு தத்தாத்திரேய ஸ்தோத்திரம் படித்தா உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் வராமல் எல்லாம் நல்ல பலன்கள் தான் அமையும். மற்றபடி இந்த குரு வக்கர பெயர்ச்சி வந்து உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.
இந்த மாதிரியான பெயர்ச்சி பலன்கள், மாத பலன்கள், ஜோதிடத்துக்கு சம்மந்தப்பட்ட எதா இருந்தாலும் இன்புட்ஸ் வந்து தொடர்ந்து பார்க்க ருத்ரன் டிவிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே காமெண்ட் செஷனில் வந்து காமெண்ட் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க.